கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. குறுகாத மன்னரை கூடுகலக்கி வெங்கானிடை சிறுகால் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை அருகால் வரிவண்டுகள் ஆயிரநாமஞ் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிரும் சோலையே. குறுகாத மன்னரை சந்தி செய்து கொள்ள வேணும். சமாதானம், சாமம், தானம், பேதம், தண்டம், 4 நீதியிலே சமாதானம். யுத்தமே கூடாது. யுத்தம் பண்ணினால் நாட்டுக்கு மக்களுக்கு கஷ்டம். சமாதானமாக போயிடுவோம், சமாதானமாக போயிடுவோம் என்று அரசர்கள் சமாதான நீதியைத்தானே விரும்புவா. ஆனால் எந்த அரசர்கள் சமாதான நீதியை விரும்பாதவர்களோ அவர்கள் குறுகாத மன்னர்கள். அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களுடைய கூடு, அவர்களுடைய கோட்டை, அந்த கோட்டையோட யுத்தம் பண்ணி, நான் தண்ட நீதினா தண்ட நீதி தான். நீ சமாதான நீதினா நான் சமாதானத்துக்கு வரேன், நீ சமாதானத்துக்கு வல்ல தொலைச்சு கட்டி விடுவேன் என்று நினைச்சு அவனுடைய கூடு துறம், அவன் கூடு கலைக்கு அவன் கோட்டையை கைப்பற்றி கடைசியில அந்த கோட்டையில இருந்து அவன் அலறி பிடிச்சுன்னு ஓடும்படியாக பண்ணி வெங்கானிடை சிறுகால் நெறியே, அந்த காட்டிலே தப்பி ஓடி ஒற்றடை பாதை, சிறுகால் நெறி, நெறினா பாதை, ஒரு கால் வச்சு போகும்படியான ஒரு ஒற்றடை பாதையில இதுதாண்டா உனக்கு போக்கு அப்படின்னு விரட்டக்கூடியவனான ஒரு வீரமுடையவராகிய அழகர் அவனுடைய மலை. அருகால் வரி வண்டிகள் ஆயிரநாமஞ் சொல்லி, அருகால் வரி வண்டுகள் ஷட்பதம்னு பேரு வண்டுகளுக்கெல்லாம். 6 கால் உடையதாகிய வரி வண்டுகள் அவைகள்லாம் ரீங்காரம் செய்யறதே பிருங்காதிபே ஹரிகதாமிவ கீயமானே என்று பாகவதம் சொல்றது. ஆழ்வார் சொல்றார் 1000 நாமம் சொல்லி. வண்டுகள்லாம் சகஸ்ரநாமம் சொல்றதாமே அழகர் மலையில. ஒருத்தர் கூட கோவில்ல சொல்ல மாட்டேங்கிறா சகஸ்ரநாமம். வண்டுகள்லாம் அழகர் மலையில சகஸ்ரநாமம் சொல்றதா அவ்வளவு வண்டுகளும். ஆழ்வார் அதை பார்த்தாரா. அதுவும் கால வேளையில ரொம்ப அழகா சொல்றதா. சிறுகாலை பாடும் பொழுது விழுந்ததும் வெடிற்காலமே தானே பகவன் நாம சொல்றதுக்கு சிறந்த நேரம். அந்த வெடியிற்காலில் எழுந்து கொண்டு வண்டுகள்லாம் ஹரிநாம கீர்த்தனம் பண்ணும்படியான திருமாலிருஞ்சோலை என்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.